இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டியில் ஒரு எஃபெக்டிவான மீன் வேல்யூவோட ஷிஃப்ட் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் நீங்கள் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சிக்மாக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் மீன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மீன் வேல்யூ எல்லாமே அந்த ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபெக்டோட லெவலை வந்து காட்டுது. இப்போ இந்த டேபிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 சிக்மா வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். 3 சிக்மா லெவலில் ஒரு ப்ராசஸோட மீன் வேல்யூவில் எந்த ஒரு ஷிஃப்ட்டுமே இல்லாமல் இருக்கும்போது 1 மில்லியன் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 2700 ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ப்ராசஸில் வந்து 99.73% வந்து டிஃபெக்ட் இல்லாத ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி 6 சிக்மா லெவலில் ஒரு ப்ராசஸோட மீன் வேல்யூவில் +or-1 சிக்மா அளவுக்கு ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸில் 1 மில்லியன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது 22,800 ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் 97.72% வந்து டிஃபெக்ட் இல்லாத ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸோட மீன் வேல்யூவில் ஏற்படக்கூடிய ஷிஃப்ட் +or-1.5 சிக்மா ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸில் 1 மில்லியன் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நமக்கு 66,810 நம்பர் வந்து டிஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸில் 93.32% வந்து டிஃபெக்ட் இல்லாத ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் 4 சிக்மா 5 சிக்மா அண்ட் 6 சிக்மா. இது எல்லாத்தோட டேட்டாவும் நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு டேபிளில் கொடுத்துட்றேன். நம்ம எங்கே ரெஃபர் பண்ணாலும் 6 சிக்மானா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதில் வந்து 3.4 ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து டிஃபெக்டாக கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து 6 சிக்மான்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அந்த ஷிஃப்ட் எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸோட மீன் வேல்யூ சென்டராக இல்லாமல் அதில் ஏற்படக்கூடிய ஷிஃப்ட் 1.5 சிக்மா இருக்கும்போது தான் இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப்பபிலிட்டியில் இருக்கக்கூடிய வேரியேஷனை வந்து நமக்கு தெளிவாக காட்டுது. ஆக்சுவலாக 6 சிக்மாவோட பர்பஸே லாங் டேர்ம் வேரியபிலிட்டிக்கும் ஷார்ட் டேர்ம் வேரியபிலிட்டிக்கும் 1.5 சிக்மா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறது தான். நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலில் பார்த்த மாதிரி கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஷிஃப்ட்டை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சா லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் வேரியேஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸை நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ சார்ட்டில் பார்க்கும்போது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. அந்த டைமில் மீன் வேல்யூவில் ஏற்படக்கூடிய ஷிஃப்ட் வந்து ரொம்பவே கம்மியான அளவு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் இருக்கும். இதனாலேயே ஒரு 6 சிக்மா ப்ராசஸ்க்கு வந்து லாங் டேர்ம் வேரியேஷன் வந்து அதிகமான எஃபெக்ட் வந்து ஏற்படுத்துது.